கூட்டணியில எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்பி கனிமொழி அவர்கள். ஸோ கூட்டணியில பிரச்சனை அப்படின்னு சொல்லி எந்த கட்சியை குறிப்பிட்டு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக, காங்கிரஸ் இந்த 2 கட்சிகளுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. இணக்கமா தான் செயல்பட்டுட்டு வரோம். 2026 தேர்தல்ல இணைந்து தான் 2026 தேர்தலை சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்லி திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளரான எம்பி கனிமொழி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதன் மூலயமா காங்கிரஸும் சரி, திமுகவும் சரி ஒற்றுமையாக தான் இந்த தேர்தலையும் பகிர்ந்து கொண்டு நடக்க போறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஆல்ரெடி இது தெரிஞ்ச விஷயம்தான். இதுல யார் யாரெல்லாம் இன்னும் கூட்டணிக்குள்ள வர போறாங்க அப்படிங்கிறத தாண்டி விசிகாவும் இதுக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியும். 2026 தேர்தலில் காங்கிரஸ்க்கும் திமுகவுக்கும் அப்படி ஒரு இணக்கம் இருக்க போகுது, இவங்க தான் வின் பண்ண போறாங்கிற அளவுக்கு பேசியிருக்காங்க. தனி நபரை பத்தி என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொன்னது தாவேக்காவை தான் குறிப்பிட்டு கனிமொழி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சமூக ஆர்வலர்கள் தெரிவிச்சிட்டு வர்றாங்க. ஏன் தனி நபர் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒரு கட்சியாவே விஜயனுடைய கட்சியை பார்க்கல, தாவேக்காவை தனி நபரா தான் நாங்க பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சித்தரிச்சிருக்காங்க எம்பி கனிமொழி.